Hello everyone, welcome back to the session. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஆஸ் வி செட் இன் த லாஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்ரி இயர் மினிமம் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பயோடெக்னாலஜி ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நம்ம அங்கே எக்ஸாம்பிள் போனதுக்கப்புறம் தான் கேள்விப்படுவோம். பட் ஈவன் that won't be that difficult to arrive the answers. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னா ஐ வுட் சே. நீங்கள் கொஸ்டின் படிச்சிங்கனாலும் அப்படின்னாலும் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் இருக்காது. சின்ஸ் மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்குன்றதுனால ஈஸியாக தான் இருக்கும். பட் ஹவவர் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தோ இல்லை நம்ம ஒரு சில விஷயங்கள் அந்த எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலில் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுலேயே. அதுதான் இது 2 விஷயந்தான். இதுக்கு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். இருந்தால் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. தென் இதுவரையும் எப்படியெல்லாம் பிவைக்கு வந்து பயோடெக்னாலஜி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் இருந்தாலும் மோர் தென் எனஃப். சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிவைக்குலேருந்து அப்படியே எக்ஸாக்டாக ரிப்பீட் ஆகிருக்கும். அதுவும் நம்ம இந்த செஷனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத. ஸோ தட்ஸ் இட். வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பயோராக் டெக்னாலஜி இஸ் டாக்ட் அபவுட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சிச்சுவேஷன்? ஓகேங்களா? ஸோ அகெயின் இது வந்து நம்ம அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேராக வந்தது. வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அதேமாரி அவங்களும் கேட்டாங்க. பாருங்கள், பயோராக் டெக்னாலஜி. ஓகேங்களா? நம்ம பார்த்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் பயாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, ராக்னு சொல்கிறாங்க, வேறு ஏதோ டெக்னாலஜின்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட்ங்க த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ரெஸ்டோரேஷன் ஆஃப் த டேமேஜ்டு கோரல் ரீஃப். சரிங்களா? அப்போ ரொம்பவுமே கரண்ட் அஃபேர்லாம் வந்து வந்துருந்துச்சு. இட்ஸ் அ நியூ பிரேக்கிங் டெக்னாலஜி டு ப்ரிசர்வ் த டேமேஜிங் கோரல் ரீஃப். ஓகேங்களா? அண்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதெல்லாம் ஆல்மோஸ்ட் டிகே அண்ட் டீகம்போஸ் சுச்சுவேஷனில் இருக்கோ, இல்லை ஆல்மோஸ்ட் கோரல் ப்ளீச்சிங் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது திஸ் டெக்னாலஜி வில் பி அப்ளைட் டு ரிஜுவினேட் த கோரல் ரீஃப். ஓகேங்களா? ஸோ தட் இட்ஸ் செல்ஃப் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும். ப்ரிசர்வ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிசர்வ் த கோரல் ரீஃப். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சர். மற்றபடி டெவலப்மெண்ட் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல் யூஸிங் பிளான்ட் ரெசிடியூஸ்லாம் கிடையாது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரியாஸும் கிடையாது. ப்ரொவைடிங் சால்ட் லிக்ஸ் ஃபார் வைல்ட் அனிமல் இன் ஃபாரஸ்ட், இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர் கரண்ட் அஃபேரில் வந்து கவர் பண்ணிடலாம், இல்லை பேசிக்காக நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்து அரைவ் ஆகிடலாம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். DNA barcoding can be a tool to first assess the age of a plant or animal, second distinguish among species that look alike, third identify undesirable animal or plant material in processed foods. சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. டிஎன்ஏ பார்கோடிங்னு இருக்குது. ஸோ நம்ம பார்கோடிங் பற்றி யூஸ்வலாக வந்து பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் லைன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேர் இஸ் சம்திங் கால் டிஎன்ஏ பார்கோடிங். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் அதே தான். டிஎன்ஏ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அதிலிருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டு லிவிங் க்ரியேச்சர்ஸ். அதிலிருந்து அந்த டெக்னாலஜி தான். ஓகேங்களா? அதோட இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிற மாதிரி. ஸோ டிஎன்ஏ பார்கோடிங் கேன் பி டூல் டூ. நான் தான் சொல்லலை, சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த டெர்மினாலஜி வந்து நமக்கு இப்படிலாம் இருக்கான்றது தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கொஸ்டின். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்ளை பண்ணி கூட இதுக்கு ஆன்சர் எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது, ஆல் தி அபோவ் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஆன்சர் ஆகுது. ஏதோ 1 இல்லை 2 தப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகே, படிப்போம். அசஸ் த ஏஜ் ஆஃப் அ பிளான்ட் ஆர் அனிமல். சரி, டிஎன்ஏ வச்சு நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் கண்டுபிடிக்கவே முடிஞ்சு. ஓகேங்களா? அதில் பெரிய ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎன்ஏ வந்துட்டு நம்ம ஏஜஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஏஜ் ஆஃப் அ பர்டிகுலர் பிளான்ட் ஆர் அனிமல் நம்ம அதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதுதான் கார்பன் டேட்டிங் மெத்தட். ஓகேங்களா? கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் பேசிக்லி டேட்டிங் மெத்தட் டு அசஸ் த ஏஜ் ஆர் த டைம் பீரியட் ஆஃப் பர்டிகுலர் பிளான்ட் ஆர் அனிமல், ஈவன் ஃபார் சம் நான் லிவிங் திங்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு தப்பு. செகண்ட் பாருங்கள், டிஸ்டிங்விஷ் அமாங் ஸ்பீசிஸ் தட் லுக்ஸ் அலைக். தட்ஸ் வெரி ட்ரூ.
டிஎன்ஏவோட இது வச்சுட்டு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா, பட் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன் அண்ட் ஏப் ஸ்பீசிஸ், ஓகேங்களா. பார்க்க பைபெடலிசம், 2 hands 2 legs, இந்த மாதிரி சிம்பான்சி எல்லாமே இருக்கும். பட் ஹவவர் when it comes to DNA வந்துட்டு ஈவன் ஆஸ் பர் த சயின்டிஃபிக் ஸ்டடி மேட்சஸ் தான் 99.9% ஆஃப் த டிஎன்ஏ வந்து சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த 1% டிஃப்ரென்ஷியேட், அந்த 0.1% டிஃப்ரென்ஷியேட் வச்சு அந்த ஸ்பீசிஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஓகேங்களா. இதுக்குன்னு இல்லை, பிளான்ட்ஸ்க்கும் சரி, அனிமல்ஸ்க்கும் சரி, ஹியூமன்ஸ்க்கும் சரி, இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரும். ஸோ செகண்ட் வந்து கரெக்டு. தேர்டு, ஐடென்டிஃபை அன்டிசைரபிள் அனிமல் ஆர் பிளான்ட் மெட்டீரியல் இன் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். டெஃபினட்டாங்க டிஎன்ஏ பார்கோடிங் வச்சு நம்ம தேர்டு, ஓகேங்களா, மெட்டீரியல் ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து அன்டிசைரபிள் அனிமல் ஆர் எனி பிளான்ட் மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அந்த டிஎன்ஏ பார்கோடிங் இட் வில் exposed everything, ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 2 and 3. ஆப்ஷன் டி 2 and 3 only is the right answer. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ கரண்ட் அஃபேரில் வந்தது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு இந்த எக்ஸாம்பிள் இன்கேஸ் நம்ம அதை பார்க்காம போயிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி, கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி, கொஞ்சம் அவேராக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். பயப்படாமல் இருக்கணும் மெயினாக. அடுத்து பாருங்கள், Bolgard 1 and Bolgard 2 technologies are mentioned in the context of. சில பேருக்கு இது வந்து ஈஸி கொஸ்டின், ஓகேங்களா, பார்க்க ஈஸியாக இருக்கும். இதை பற்றி நம்ம நிறையா இடத்துல வந்து நம்ம இதை பற்றி படிச்சிருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், போல்கார்ட் அப்படின்னு பேர்லேயே இருக்குது. போல்வாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேங்களா. போல்வாம் இஸ் அ பேசிக்கலியாக ஒரு பாக்டீரியா, ஓகேங்களா. இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து போல்கார்டு அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. போல்கார்டுன்றது 1 and 2 அப்படின்னா, ஒன்று வந்துட்டு சிங்கிள் ஜீன் சம்திங் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டபுள் ஜீன் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி டு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த போல்வாம், ஓகேங்களா. இட் மெயின்லி அஃபெக்ட் த காட்டன், பேசிலஸ் துரன்சிஸ், பிடி காட்டன், அந்த மாதிரி ஜெனட்டிக் கிராப்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய இதுதான் போல்வாம், ஓகேங்களா. அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்கார்ட் அப்படின்ற டெக்னாலஜி. ஸோ பேசிக்கலியே ஃபார் டெவலப்பிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் பிளான்ஸ், ஓகேங்களா. ஸோ இது நத்திங் பட் இந்த பிடி காட்டன், பிடி ரிலேட்டட் கிராப்ஸ் வந்துட்டு பிடி காட்டன் அப்போ வந்து கொண்டு வந்தது தான், ஓகேங்களா. எகெயின் இதுக்கு அப்ரூவ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு அப்ரைசல் கமிட்டி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, ஓகேங்களா, பிரிங்ஸ் அண்டர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அந்த கமிட்டி தான் வந்து அப்ரூவல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் பிளான்ஸ். அதுதான் போல்கார்ட் 1 and போல்கார்ட் 2 டெக்னாலஜின்றது. சரி, ரொம்ப அந்த டெக்னாலஜி எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்ற அந்தளவுக்கு நம்ம இன்ஜினியரிங் அளவுக்கு உள்ளே போக தேவையில்லை, ஓகேங்களா. ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் அளவுக்கு உள்ளே போக தேவையில்லை. அவங்களே ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. போல்கார்ட் 1 and 2 டெக்னாலஜிஸ் ஆர் மென்ஷன்ட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப். எந்த கண்டெக்ஸ்ட்னு தெரிஞ்சாலே போதும், ஓகேங்களா. அந்தளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம எங்கேயோ ஒன்று காதலை கேட்டாலே போதும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின், வித் ரெஃபரன்ஸ் டு த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க இன்கரெக்ட் கேட்குறாங்களா, நாட் கரெக்ட் கேட்குறாங்களா அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு தான் ஆன்சருக்குள்ளே போகணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரோமோசோம்ஸ் can be created by joining segments of DNA taken from cells of different species. ஃபஸ்ட்டு ஓகே. செகண்டு பாருங்கள், கரெக்ட் இல்லையான்னு சொல்லணும், ஓகேங்களா. ஓகே, நம்ம அது வந்து ஹோல்டில் வைப்போம். அடுத்து பாருங்கள், பீசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ கேன் பி கிரியேட்டட் இன் லெபார்ட்ரிஸ். டெஃபினட்டாக, ஓகேங்களா, இது கரெக்டு தான், ஓகேங்களா, இது தப்பு கிடையாது. ஸோ பி வந்துட்டு வராது. ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ கேன் பி கிரியேட்டட் இன் லெபார்ட்ரிஸ். ஈவன் வந்துட்டு ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க, சில கண்ட்ரீஸ்லேயும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ டேக்கன் அவுட் ஃப்ரம் அன் அனிமல் செல் கேன் பி மேட் டு ரெப்ளிகேட் அவுட் சைட் ஏ லிவிங் செல் இன் ஏ லேபார்ட்ரி. இது ஆப்வியஸாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா நியூஸில் பார்த்துருக்கோம், புக்ஸில் படிச்சிருக்கோம், ஓகேங்களா. நம்ம பேசிக்ஸ்லேயும் இதெல்லாமே படிச்சிருப்போம். கண்டிப்பாக வந்து இது பண்ணியிருக்காங்க, பண்ணவும் செய்கிறாங்க. கண்டிப்பாக கரெக்ட். டி, செல்ஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் can be made to undergo cell division in laboratory petri dishes. ஓகேங்களா, இந்த மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பேசிக்கான அப்ளிகேஷன். இந்த பெட்ரி டிஷஸில் வந்து டெவலப் பண்ணுறது, செல் டிவிஷன்ஸ் வந்து அதில் டெவலப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் இதில் இப்போ 3மே கரெக்டாக. இப்போ எங்கே தப்பு இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதில் வந்து நாட் கரெக்ட். ஏன்னா
they are telling that functional chromosomes can be created by joining segments of DNA taken from cells of different species இருக்கு. அப்படி கிடையாதுங்க. We cannot create the functional chromosomes, whereas we can create the artificial chromosomes can be created by joining segments of DNA taken from cells of different species. ஃபங்க்ஷனல் குரோமோசோம்ஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்போ கிடையாது. ஓகேங்களா? ஸோ எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் தப்பு. அது வந்து நமக்கு தெரியணும். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின் about RNA interferences. RNAi technology has gained popularity in the last few years. Why அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக கொஞ்சம் பேசிக்காக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பேசிக்காக ஸ்டாட்டிக்கில் வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க அப்படின்றத நம்புகிறேன். பட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு அனிமல் செல் அண்டு பிளான்ட் செல் டிஃப்ரெண்ட் என்ன. சம்டைம்ஸ் ரொம்ப பேசிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2020 கேட்ட கொஷின்ஸ்லாம் இதெல்லாம். அது ரெண்டாவது டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? அதில் என்ன சுகர்ஸு, இதில் என்ன சுகர்ஸு, எங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், ஓகேங்களா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து தெரியணும், ஓகேங்களா? ஸோ பிளான்ட் செல், அனிமல் செல் படிக்கணும், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதோட டிஃப்ரென்சஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா இதோட பேசிக்ஸ் எல்லாமே படிக்கணும். இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 12th பயாலஜி என்சிஆர்டி புக் வந்துட்டு ஒரு ரீட் விடுங்க, ஓகேங்களா? ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க சொல்ல ஒரு ரீட் விட்டு தென் எமர்ஜிங் பயோடெக்னாலஜி ரிலேட்டட் ஆர் ஹெல்த் டெக்னாலஜி வந்துட்டு இந்த மாதிரியான ஜீன் தெரப்பின்னா என்ன, ஜீன்னா என்ன, ஜீனோம்னா என்ன, ஓகேங்களா? ஆல்ரெடி டிஎன்ஏக்குள்ளே இதெல்லாம் படிப்பீங்க. ஜீனோம் சீக்வன்ஸ்னால் என்ன, இப்போ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜென் ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு இதெல்லாம் கரண்ட் அஃபேர் வந்து போயிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பேசிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கரண்ட் அஃபேர் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் எது வராது எலிமினேட் பண்ணுறதுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குரோமோசோம்னா என்ன பேசிக்காக, ஓகேங்களா? ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னா என்ன, குரோமோசோம்னா என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிரான்ஸ்கிரிப்டோம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பேசிக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஒரு ரொம்ப பேசிக் லெவலில் படித்து வச்சுக்கிங்க, ஓகேங்களா? அது நம்ம ஜென்ரலாகவே முக்கியம், நாட் ஓன்லி ஃபார் த எக்ஸாமினேஷன் பர்பஸ். ஜென்ரலாகவே ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னமும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து படித்து வச்சிங்க. பேசிக் என்சிஆர்டியில் இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப் வீடியோஸில் கூட ஜஸ்ட் என்னன்றதை பார்த்து வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே. RNA interference, RNAi technology has gained popularity in the last few years. Why அப்படின்னு கேட்குறாங்க. எகெயின் எமர்ஜிங் டெக்னாலஜி அதோட அப்ளிகேஷன் யூசஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் யூஸ்டு இன் டெவலப்பிங் ஜீன் சைலன்சிங் தெரப்பீஸ். ஜீன் சைலன்சிங் தெரப்பீஸ்னு என்னென்னா பேர்லேயே இருக்குது. தேர் இஸ் சம் ஜீன், ப்ராப்ளமேட்டிக் ஜீன் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வேலை என்ன பண்ண முடியும், அதை எடிட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இல்லை அதை சைலன்ஸ் பண்ண முடியும். சைலன்ஸ் பண்ணுறதுனா அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல் தடுக்க முடியும். தட் இஸ் கால்டு ஜீன் சைலன்சிங் தெரப்பி. அதுக்கு RNA இன்டர்ஃபரன்சஸ் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா எஸ், RNA இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜி வில் பி ஹெல்ப்ஃபுல் டு சைலன்சிங் த ஜீன், ஓகேங்க? ஜீன் சைலன்சிங் தெரப்பீஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு கரெக்டு. செகண்ட் பாருங்கள், it can be used in developing therapies for the treatment of cancers. Again absolutely right, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா RNA interferences டெக்னாலஜி யூஸ் பண்ணி இஸ் தர் எனி ப்ராப்ளமேட்டிக் ஆர் லீத்தல் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் எடிட் பண்ணியும் இல்லை அதை வந்து RNA interference டெக்னாலஜி மூலிமா அதை வந்து கரெக்ட் பண்ணவும் முடியும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் இஸ் ஆல்சோ ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இஸ் கரெக்ட். தேர்டு பாருங்களேன், இட் கேன் பி யூஸ்டு டு டெவலப் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ்ன்னு இருக்குது. அது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு ஜீன் லெவலில் இந்த லெவலில் தான் ஆக்ட் பண்ணுமே ஒழிஞ்சு அதில் இருந்த குறைபாடுகளை தான் தவிர்க்க முடியுமே ஒழிஞ்சு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு வி நீட் அல்டர்னேட்டிவ் ஹார்மோன் தான் வேணுமே ஒழிஞ்சு இல்லைனா ஹார்மோன் ரிலேட்டடு இதுக்கு தான் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு அல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வச்சு தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்றது தெரியணும். ஸோ தேர்டு வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், it can be used to produce crop plants that are resistant to viral pathogens also, right? This is the extended advantage and the applications of the RNA interferences, not only for the human uses and all, also helpful for the can be used to produce crop plants that are resistant to viral pathogens, ஓகேங்களா? அதை இதுக்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ the right answer for this question is option A 1, 2 and 4.
ஸோ இது சீம்ஸ் காம்ப்ளிகேட்டட், பட் கொஞ்சம் பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி ஈஸி. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சொமாட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி? யூஸ்வலாக வந்துட்டு இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அட்லீஸ்ட் நம்ம காலத்துலேயே அது கேள்விப்பட்டிருப்போம். தெர் இஸ் சம்திங் கால்டு க்ளோனிங், ஓகேங்களா? க்ளோனிங்னா பாடியிலேருந்து நம்மளோட ஒரு செல் வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி லேபார்ட்டரியில் நல்லா டெவலப் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா அந்த செல்லுலேருந்து ஒரு புது உயிரே வந்து கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டாலி ஷீப், ஓகேங்களா? டாலி ஷீப் வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த சொமாட்டிக் செல்லை தான் எடுத்து அந்த அனிமலை வந்து க்ளோனிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உருவம் உள்ள இன்னொரு இதை வந்து கொண்டு வர்றது, ஓகேங்களா? அதுதான் வந்து க்ளோனிங் அப்படிம்போம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா சொமாட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஜெனட்டிக் செல், ஓகேங்களா? ஜெர்ம்லைன் செல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சொமாட்டிக் செல். ஜெர்ம்லைன் செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது மாற்றம் நம்ம பண்ணும்போது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அது வந்து பாஸ் ஆகும். வேறு சொமாட்டிக் செல் அப்படின்றது பாடி லெவலில் பண்ணுற மாதிரி அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது இட் வில் நாட் பாஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்றது பேசிக் டிஃப்ரென்ஸ் தெரியணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேட்டூ. இப்போ நம்ம போடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டேட்டூ போகுமா அப்படின்றது நமக்கு அது போகாது, ஓகேங்களா? பாஸ் ஆகுது. வேறு ஜெர்ம் லைனில் வந்துட்டு நம்மளோட ஜெனட்டிக் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அது வந்துட்டு இட் வில் அஃபெக்ட் த டிஎன்ஏ, தென் டெஃபினட்டாக இட் வில் பாஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, ரீப்ரொடக்டிவ் க்ளோனிங் ஆஃப் அனிமல்ஸ். க்ளோனிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ டாலி ஷீப் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, அதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஓகே, லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா, how can the technique of genome sequencing often seen in the news be used in the immediate future அப்படின்னு கேட்குறாங்க. ஜீனோம் சீக்வன்ஸோட யூசஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், genome sequencing can be used to identify genetic markers for disease resistance and drought tolerance in various crop plants. Correct. Second, this technique helps in reducing the time required to develop new varieties of crop plants. Correct. It can be used to decipher the host pathogen relationship in crops. See, very simple. எனக்கு ஜீனோம் சீக்வன்சிங்னா என்னன்னே தெரில, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குரோமோசோம்ஸ், ஓகேங்களா? இல்லை ஒரு கட்டு மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஒரு கார்ட்ஸை எடுத்துக்கலாமே, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறோம், ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 3 பிரிக்கிறோம். ஒரு செல் எடுத்து டிவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க, இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம், இதில் ஏதோ டிசீஸ் காசஸ் பார்ட் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறோம். ஸோ பை யூஸிங் திஸ் சீக்வன்சிங் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜெனட்டிக் மார்க்கர் இருக்கா, ட்ராட் டாலரன்ஸ் இருக்கா அப்படின்றது. ஓகே, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த டைம் ரெக்வயர்ட் டு டெவலப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் கிராப் பிளான்ஸ். டெஃபினட்டாக டைம் வந்து குறையும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரிச்சிட்டிங்க இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து பார்ட்டாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்ல, எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் பாருங்கள். என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. அதில் பேசிக்ஸ் தனியாக பிரிக்கிறோம். பேசிக்ஸு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் என்விரான்மெண்ட்டு, தென் பொல்யூட்டன்ஸு, ஸ்பீசிஸ் ரிலேட்டட் கொஸ்டின், லீகல், லா, கன்வென்ஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்னு பிரிக்கும்போது பிரிச்சிட்டோம், ஓகேங்களா? அப்போ நம்ம இதிலிருந்து என்ன தெரியும், எங்கே நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே ஒமிட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். விச் மீன்ஸ் ஈஸியாக டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். அதே சேம் கான்செப்ட் தான் ஜீனோம் சீக்வன்சிங்கும், சரிங்களா? நம்ம என்னென்ன ஏரியா பார்க்குறோம், என்னென்ன ஏரியா வந்து விடணும் அப்படின்றத கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறது தான் ஜீனோம் சீக்வன்சிங். டெஃபினட்டாக டைம் வில் பி ரெடியூஸ்டு. தேர்ட் பாருங்கள், இட் கேன் பி யூஸ்டு டு டிசிஃபர் த ஹாஸ்ட் பேத்தோஜன் ரிலேஷன்ஷிப் இன் கிராப்ஸ். இப்போ நம்ம தனியாக பார்க்கும்போது எதில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதில் வந்து ஃப்ளா இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஸோ 3 ஆல்சோ ரைட் ஆன்சர். The right answer for this question is the option D, 1, 2 and 3. All the above is the right answer. Okay, we'll go to the next question. Mycorrhizal biotechnology has been used in rehabilitating degraded sites because mycorrhiza enables the plants. So mycorrhiza என்னன்றது நமக்கு தெரியும். It's a combination of fungi and plants. ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்குறாங்க. மைக்ரோரைசல் பயோடெக்னாலஜி டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஹஸ் பின் யூஸ்ட் இன் ரீஹேபிலிட்டேட்டிங் டீக்ரேடட் சைட்ஸ். ஏன் அப்படின்னா மைக்ரோரைசியோட பொட்டன்ஷியலிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு, இட் ரெசிஸ்ட் ட்ராட் அண்ட் இன்க்ரீஸ் இன் அப்சார்ப்டிவ் ஏரியா. தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். செகண்ட் அப்ளிகேஷன், டாலரேட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் pH. தட் இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி கரெக்ட். தேர்டு, resist disease infestation.
So that is also correct. This is the core importance and advantages and significance of the mycorrhizal biotechnology. The answer for this question is 1, 2, 3. All the above is the right answer. We will go to the next question. Recombination DNA technology, that is genetic engineering, allows genes to be transferred one across different species of plants. Correct. ஒரு ஸ்பீசிலேருந்து இன்னொரு ஸ்பீசி வெக்டர் இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் பேசிக்காகவே. தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது பேசிக்காக வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இட் அலோஸ் ஜீன்ஸ் டு பி ஒரு எங்கேருந்து எங்கள் ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸ் அந்த பிளான்ட் ஸ்பீசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கரெக்டு. செகண்டு ஃப்ரம் அனிமல்ஸ் டு பிளான்ட்ஸ், இதுவுமே பாசிபிள். ஓகேங்களா. அனிமல்ஸ்லேருந்து இதுக்கு வந்து ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, அதுவுமே கரெக்டு. தேர்டு ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம் டு ஹையர் ஆர்கானிசம்ஸ், இதுவுமே கரெக்ட். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இந்த ஒரு குறிப்பிட்ட செல் எடுத்து அதை ஹையர் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமனுக்கு இது பண்ணலாம். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணும். த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி. 1, 2 and 3 is the right answer. Okay, so we'll go to the next question. Membrane bioreactors. Recently in 2024 கேட்ட கொஸ்டின், அப்போ வந்து கரண்ட் அஃபேராக வந்தது. பேர்லேயே இருக்குது மெம்ப்ரேன். ஓகேங்களா. மெம்ப்ரேன் என்னது? கைண்ட் ஆஃப் மெஷ், ஒரு சல்லடை மாதிரி. ஓகேங்களா, இது ஃபங்க்ஷன் ஆகும். இன்னொன்று பயோரியாக்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ இட் டேக்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் த பயோடெக்னாலஜி அண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ரியாக்டர். மெம்ப்ரேனு ரியாக்டர் ஏதோ ஒரு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது. ஓகேங்களா. மெம்ப்ரேன்றது ஒரு சல்லடை மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பயோரியாக்டர் ஏதோ சம்திங் க்ளீனிங் ஆர் ஃபில்டரிங் அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பொருள் கொடுக்குது. ஆர் ஆஃபன் டிஸ்கஸ்டு இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஸோ அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, தெர் இஸ் நத்திங் அசோசியேட்டட் தீஸ் டூ. தென் ட்ரக் டெலிவரி நானோ டெக்னாலஜி, நோ. சி வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியும் கிடையாது. டி பாருங்களேன், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி. எஸ், தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. That membrane bioreactor is deployed in the wastewater treatment technologies. Option D is the right answer. If சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இது ஆக்சுவலாக கரண்ட் அஃபேரில் அந்த வருஷம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்து, ஈவன் மார்க்லேயும் கூட ஒரு சில மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த வருஷம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியான புதுசாக வந்த எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் வர்றது இல்லை எங்கேயாவது பார்க்குறது, அதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி எடுக்க முடியல அப்படின்னா, பார்க்கல அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்து பதட்டப்படாமல் ஜென்ரலாக யோசிங்க. இந்த மாதிரி பிரித்து யோசிங்க. ஓகே, மெம்ப்ரேன் இருக்குது, பயோரியாக்டர்னு இருக்குது, எங்கே இது டிப்ளாய் ஆகும். ஓகேங்களா. மெம்ப்ரேன் இருக்குது, செல் மெம்ப்ரேன்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அவுட்டர் லேயர் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மெம்ப்ரேன் இருக்குது. பயோரியாக்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ சம்திங் ஏதோ பயாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்போ ஏதோ க்ளீனிங் அந்த மாதிரி நமக்கு வந்து மைண்டு ஆக்சுவலாக போகணும். ஓகேங்களா. இல்லை எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைன்னா பெட்டர் டு ஸ்கிப் த கொஸ்டின். ஓகே, பட் ஐ வுட் சே இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Wolbachia method is sometimes talked about with reference to which one of the following? Again, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வருஷம் கரண்ட் அஃபேரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது 2 years முன்னாடியிலேருந்தே கரண்ட் அஃபேர் இருந்துச்சு. Wolbachia அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் அ பாக்டீரியா. ஓகேங்களா. வாட் தே டிட், இந்த பாக்டீரியா வந்துட்டு இன்ஜெக்ட் இன் டு த ஏடஸ் எஜிப்தி. ஓகேங்களா. அப்படின்றது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு மஸ்கிட்டோன்றது நமக்கு எல்லாமே தெரியும். டு கண்ட்ரோல் த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் லைக் மலேரியா, டெங்கு, வைரல் எல்லோ ஃபீவர், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ்டு தீஸ் பாக்டீரியா. வாட் தே டிட், இதை வந்து அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணி அந்த ஆடஸ் எஜிப்திக்குள்ளே இதை வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த ரெப்ளிகேஷன் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. அல்டிமேட்டாக தே யூஸ்டு திஸ் டெக்னாலஜி டு ரிடியூஸ் த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், கண்ட்ரோலிங் த வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி டிசீஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தனியாகவே பார்ப்போம், அடுத்த செஷனில் வந்து பார்ப்போம். ஸோ இது அந்த யூஸ் பண்ண மெத்தடு தான் இது. இது மாதிரி கொஞ்சம் கிரவுண்ட் பிரேக்கிங் ஆர் வெரி நியூ டெக்னாலஜிஸ் யூஸ்ட் பை எனி அதர் கண்ட்ரிஸ், அதுவும் வந்து பார்க்குறது ரொம்ப அவசியம். ஆன் டாப் ஆஃப் த இது வந்து கரண்ட் அஃபேரில் நியூஸ் பேப்பரில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தது. சரிங்களா. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு green hydrogen, consider the following statement. It can be used directly as a fuel for internal. First, green hydrogen என்னன்றது நமக்கு தெரியும். Green hydrogen is nothing but using the renewable energy to electrolysis of the water. ஓகேங்களா. ஸோ தென் நமக்கு வந்துட்டு எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து ரெண்டாக பிரேக் ஆகும், H2 + O பிரியும். we have got the H2. ஓகேங்களா. இதுக்கு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வரும்னா ரினியூவல் எனர்ஜியிலேருந்து வரும். ஓகேங்களா.
ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் பண்ண வாட்டர் மூலிமா வர்ற ஹைட்ரஜனை தான் நம்ம க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் யூசஸ் என்ன, இட் கேன் பி யூஸ்டு டைரக்ட்லி ஆஸ் அ ஃபியூல் ஃபார் internal combustion. Very true, fine, right answer. Second, it can be blended with natural gas and used as a fuel for heat or power generation. Why not? This is also right answer. Okay, fine. Third, it can be used in the hydrogen fuel cell to run vehicles. ஓகேங்களா, this is also right answer. சரிங்களா, ஸோ the right answer for this question, fuel cell பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஃபியூல் செல்லிருந்து ஏதோ ஒன் ஆர் த அதர் வே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, ஆல் த த்ரீ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எகெயின் க்ரீன் ஹைட்ரஜன் பற்றி நம்ம நிறையா அந்த வருஷம் கரண்ட் அஃபேர் வந்தது நம்ம எதோ படிச்சுட்டு போயிருந்தோம். பட் அவங்க வந்து சிம்பிளாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சு கேட்டாங்க. ஓகேங்களா, ஒன் மோர் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரிடிக்ட். மீன்ஸ் நம்ம ஏரியாஸ் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், பட் கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கிறதுனால அவன் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நம்ம மைண்டில் காமன் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு கொஸ்டினை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம் வரல பொறுமையாக படித்தோம் அப்படின்னாலே we can easily arrive the answers. சரிங்களா, ஸோ we'll go to the next question. With reference to the role of biofilters, பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சிருக்கும். பயோ ரியாக்டர், பயோஃபில்டர்ஸ், பயோஃபிலிம், பயோ ராக் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று ஓகேங்களா, இந்த பயோன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ let me read out the question. With reference to the role of biofilters in recirculating aquaculture system, consider the following statements. First, biofilters provide waste treatment by removing uneaten fish feed. Okay. Second, biofilters convert ammonia present in fish waste to nitrate. Okay. Third, very careful, biofilters increase phosphorus as a nutrient for fish in water. ஓகேங்களா, ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. பட் டு யூ ரியலி திங்க் இட் ஆக்ட் ஆஸ் எ பயோஃபில்டர்? ஓகேங்களா, ஃபில்டர் பண்ணுது, அதோட ஃபில்டர் ப்ராசஸ்லாம் பண்ணுது. பட் ஹவு இட் கேன் இன்க்ரீஸ் த பாஸ்பரஸ் as a nutrient? ஓகேங்களா, இதால் இன்க்ரீஸ் பண்ணவோ குறைக்கவோ அதெல்லாம் முடியாது. ஓகேங்களா, டெஃபினட்டாக we need something from outsideலேருந்து ஏதாவது சோர்ஸஸ் இருந்தால் தான் அதை இன்க்ரீஸ் பண்ணவோ குறைக்கவோ முடியும். ஸோ ஐ வுட் சே இட்ஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் as per the UPSCக்கு ஆப்ஷன் பி, ஒன்லி 2. பட் ஏன்னா அந்த வருஷம் வந்துட்டு ஆல் தி அபோவ் போடணும் அப்படின்றதுனால ஆல் தி அபோவ் போட்டாங்க. பட் ஆஸ் பர் UPSCக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வி நீட் டு அப்ளை அவர் காமன் சென்ஸ். ஓகேங்களா, இல்லை ஜென்ரலாக நம்ம திங்க் பண்ணாலே தெரியும் ஹவு கேன் இட் இன்க்ரீசஸ் த பாஸ்பரஸ் அப்படின்றது. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி. Again, consider the following statements. Carbon fibers. See, carbon fiberன்றது it will act as ஒரு filament மாதிரி இருக்கும். It's a high performance lightweight material. ஓகேங்களா, ஸோ consider the following statement. Carbon fibers are used in the manufacture of components used in automobiles and aircraft. That's absolutely correct. There is nothing wrong in that statement. Very true. Second, carbon fibers once used cannot be recycled. Why cannot be recycled? It can be recycled. That's the advantage of the carbon fiber. So second தப்பு, first correct. The correct answer for this question is option A, one only is the right answer. சரிங்களா, okay, we'll go to the next question. Again நான் சொன்ன மாதிரி பயோன்னு கேட்ட மாதிரி பயோஃபிலிம்ஸ் 2022 கேட்ட கொஸ்டின். Consider the following statements. Biofilms can form on medical implants within human tissues. See, first of all, biofilmsன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இட் வில் லிவ் இன் த ஸ்ட்ரக்சர்டு ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, அட்டாச்ட் ஆன் த சம் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த பயோஃபிலிம்ஸ். என்ன சொல்கிறாங்க, பயோஃபிலிம்ஸ் கேன் ஃபார்ம் ஆன் மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ் வித்தின் ஹியூமன் tissues. That's true. Again, biofilms can form on food and food processing surfaces. Again, in the community of the multiple microorganisms can be formed, multiple bacteria or fungi, whatever it is, can be formed. That is also true. Third, biofilms can exhibit antibiotic resistance. Yes, because high amount of antibiotic resistance is ஒன்றும் கிடையாது. If any microorganism that develop resistance against particular medicine, ஓகேங்களா, சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா கேட்காது over the period of time because that particular microorganism will develop resistance against that particular drugs. But அதே தான் biofilms can exhibit antibiotic resistance because that is also true. ஓகேங்களா, so the right answer for this question is option D. Okay,
வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் வைரஸ் அதோட இம்பார்ட்டன்ஸு என்ன அப்படின்றது வந்து நல்லா படிச்சுக்கணும் அப்படின்ட்டு. வைரஸு பாக்டீரியா அதெல்லாமே அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். நல்லா பாருங்கள், 2013 கேட்ட கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? ஃபஸ்ட்டு, viruses lacks enzyme necessary for the generation of energy. Fine. Second பாருங்கள், viruses can be cultured in any synthetic medium. So actually this is wrong. ஓகேங்களா, cannot be cultured in any synthetic medium. Third, viruses are transmitted from one organism to another by biological vectors only. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, this is not only from biological vectors, also some mechanical vectors மூலியமாக கூட லைக் ஃப்ளைஸ், மஸ்கிட்டோஸ் அந்த மாதிரி மெக்கானிக்கல் வெக்டர்ஸ் மூலிமா கூட டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ தேர்டு வந்து தப்பு. இப்போ நம்ம அந்த ஒன்லி இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டில் தேர்டு தூக்கணும் அப்படின்னாலே ஆப்ஷன்ஸில் we will easily arrive the option A, one only is the right answer. ஓகேங்களா, இந்த விஷயத்தில் ஒன்று என்ன நல்லா பார்க்கணும்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், வைரஸ் கேன் பி கல்ச்சர்டு இன் எனி சிந்தட்டிக் மீடியம்னு இருக்குது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். இப்போ 2021 கேட்ட கொஷின். Let me read out the question. Consider the following. 1. Bacteria. 2. Fungi. 3. Virus. Which of the above can be cultured in artificial or synthetic medium? ஸோ 2013 அந்த ஸ்டேட்மெண்ட் செகண்டு என்ன கேட்டிருந்தாங்க, வைரஸ் கேன் பி கல்ச்சர்டு இன் எனி சிந்தட்டிக் மீடியம்ன்றது தப்புன்றது நமக்கு தெரியும். அந்த நாலேஜ் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா we can easily get 2 marks, right? என்ன கேட்குறாங்க, எது வந்துட்டு கேன் பி கல்ச்சர்ட் இன் சிந்தட்டிக் மீடியம்னு கேட்குறாங்க. we know very well வைரஸ் cannot be cultured in artificial or synthetic medium. அப்போ ஈஸியாக 3 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா the right answer is option A. 1 and 2 only is the right answer. So that's why I kept on telling you that very important for the importance of the PYQ. ஓகேங்களா, எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸும் முக்கியம், அதோட ஃபீச்சர்ஸ் தெரியணும். ஆப்ஷன்ஸும் நல்லா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒன் ஆர் த அதர் வே அதை டைரெக்டாக பிஒய்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ திஸ் வை ஐம் கீப் ஆன் எம்பசைசிங் த பிஒய்க்கில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும்போது த ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளியரிங் த ப்ரிலிம்ஸ் வில் கோ ஹையர். ஓகேங்களா, ஸோ அகெயின் வைரஸ் பற்றின ஒரு கொஸ்டின் 2025 கேட்ட கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். திஸ் வில் பி த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். No virus can survive in ocean waters. Do you really think you know the answer, right? Do you think any virus no, can we say that no virus can survive in ocean water? Don't you think it's very highly extreme statement? ஓகேங்களா, ஸோ இது தப்பு. சரிங்களா, ரெண்டாவது பாருங்கள், no virus can infect bacteria. ஆக்சுவலாக இதுவும் ஆல்ரெடி நம்ம பிவைக்குள்ளே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, விச் ஆஃப் த திங்ஸ் கேன் காஸ் பாக்டீரியா ஆர் வைரஸ் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றப்போ அப்போ வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அப்படின்ற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி போன சீசன்லேயே பார்த்தோம். ஸோ இது ரைட் ஆன்சர். செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு. தேர்டு பாருங்கள், நோ வைரஸஸ் கேன் சேஞ்ச் த செல்லுலார் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி இன் ஹோஸ்ட் ஆட் செல்ஸ். ஓகேங்களா, இதுவும் வந்து தப்பு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா வைரஸ் ஆஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் த இட் கேன் சேஞ்ச் த செல்லுலார் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி இன் த ஹோஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா, டெஃபினட்டாக இட் வில் ஆல்டர். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் மூணுமே தப்பு. எது கரெக்ட்னு கேட்குறாங்க, த ஆன்சர் இஸ் நன். இது வந்து 2025 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த செஷன். பயோடெக்னாலஜிலிருந்து ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஹோப் யூ வுட் ஹவ் காட் ஐடியா எப்படி பயோடெக்னாலஜியில் படிக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கணும், எப்படி எலிமினேட் பண்ணணும், எப்படி வந்து பிவைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, எப்படி வந்து நம்ம கொஷின்ஸை படித்து எப்படி ஐடென்டிஃபைங் த ராங் ஆப்ஷன்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும். ஓகேங்களா, அதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹெல்த் அண்ட் டிசீஸ் ரிலேட்டடாக எப்படி வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னில் கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் சயின்ஸ் அண்ட் டெக்லேயே அதர் டிஃபென்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின், அப்புறம் அதர் மிசெலினியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். வெரி கைண்ட் ஆஃப் பேசிக்ஸ் என்சிஆர்டிலிருந்து கேட்ட மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் தனி செஷனாகவே பார்க்கலாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்ஸ் அண்ட் த பேஷன்ஸ். ஹோப் யூ மஸ்ட் ஹவ் காட் டு நோ லாட் ஆஃப் lessons out of this session. ஸோ கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு அரவுண்ட் த கார்னர். ஓகேங்களா, இந்த டைமில் உங்களுக்கு நிறைய ரிவிஷன். ஓகேங்களா, நிறையா ஸ்டாட்டிக் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ரொம்ப கரண்ட் அஃபேர்லாம் போட்டு ரொம்ப புதுசாக எதுவும் படிக்க வேணாம். படித்ததே ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு
பிவைக்கும் நல்லா பாருங்கள். ஓகேங்களா, பிவைக்கு பாருங்கள், படிச்சதே ரிவிஷன் பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ see you in the next video. Thank you so much. All the very best. Thank you so much.